Hi, hello friends, welcome back to the channel Kousi's Handcrafted Heaven. So இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு plant shopping haul தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 week 10 days கிட்ட வந்து நான் வாங்கின பிளான்ஸ் இதெல்லாம். இன்னும் ஒரு சில பிளான்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரீபார்ட் பண்ணியாச்சு, ஒரு சிலது வந்துட்டு ரீபார்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படிங்கும்போது என்னென்ன நான் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறதுக்காக வித் அதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் எது வரைக்கும் நம்ம கொடுத்து வாங்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஹர்ப்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் பூச்செடி, அதே போல் பழமரக்கன்றுகள் இதை தான் வந்து நான் நிறையா வாங்கியிருக்கேன். ஹர்ப்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு செம்பருத்தி. ஸோ இது வந்துட்டு அடுக்கு செம்பருத்தி, அடுக்கு ஒரு வெள்ளை செம்பருத்தி, இது 2 வாங்கியிருந்தேன். பட் என்ன கலர் அப்படின்றது தெரில. ஸோ இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு அக்ரிலே வந்துட்டு கிடைக்கும் நிறைய நாற்றுக்கள் கம்மி ரேட்டில். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் எங்காவது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போய் வாங்கலாம். என்னன்னா ஃப்ளவர்ஸ் இருக்காது, என்ன கலர்ஸ்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் பிளான்ட் வந்துட்டு நல்ல கம்மியான ரேட்லேயே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி. அண்ட் இதுவும் வந்துட்டு ஒரு ரோஸ் செடி 30 rupees அந்த ரேஞ்சில் வாங்கினது தான். அண்ட் இதுவும் வந்துட்டு நிறையா வந்துட்டு புது கிளையெல்லாம் வருது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப லோக்கல், மேக்ஸிமம் வந்துட்டு இந்த எல்லா செடியுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப லோக்கல்லையே நியர்பை வாங்கின செடி தான். அதாவது ஆல்மோஸ்ட் நம்மளோட ஏரியாவில் இருக்கிற கிளைமேட்டும் இந்த நர்சரி இருக்கிற கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே கிளைமேட் வர மாதிரியான ஒரு பிளேஸ் தான். ஸோ அப்படி வாங்கும்போதுட்டு நிறையா சேஞ்சஸ் ஒன்றும் எனக்கு வரல. நிறையா புது ஷூட்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. வாடி போகிறது அந்த பிரச்சனை வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா திராட்சைக்கொடி வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கி ஆல்ரெடி ஒரு 2-3 எண்ணம் வந்துட்டு எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதுவும் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100 rupees, ஒரு 50லேருந்து ஒரு 100 rupeesக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து வாங்கலாம். ரீசனபிள் ப்ரைஸ் தான். அதுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா திப்பிலி. அண்ட் இது வந்துட்டு இப்போது ஜஸ்ட் 40 rupees அப்படின்றது தான் நான் வாங்கினேன். இது வந்துட்டு நமக்கு 130 அந்த ரேஞ்ச் வரைக்குமே கிடைக்குது. ஆன்லைன்லேயும் கிடைக்குது, நமக்கு பக்கத்துலேயும் லோக்கல்லையும் வந்துட்டு கிடைக்குது. மேக்ஸிமம் லோக்கல் நர்சரியில் வந்துட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம ஆன்லைனில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் போன டைமில் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்து தாராளமாக வளர்க்கலாம். இதுவும் வந்துட்டு நம்ம வெத்தலைக்கொடி வளர்க்குறது போல் தான் வளர்க்கணும். ஆல்ரெடி நான் வச்சுருந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேர்ப்புழு பிரச்சனை வந்துட்டு என்னோட இறந்துச்சு. ஸோ அதனால் மறுபடியும் இதை வந்து தேடி வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஆடாத்தோட நமக்கு சளிக்கு மூட்டுப்பள்ளிக்கு இதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து சூப் மாதிரி ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி குடிக்கிறாங்க அது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 50 rupees அந்த ரேஞ்ச் தான் எனக்கு நான் வாங்கினது. அண்ட் இது வந்துட்டு மார்னிங் க்ளோரி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப இதான மாதிரி ஆகிருச்சு. ஓகே, இது பொழைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு 2 கத்திரி நாற்று. அவங்களுக்குமே வந்துட்டு இது என்ன கலர் கத்திரி அப்படின்றது தெரியாது. இந்த சீசனில் வந்துட்டு இருக்கிற கத்திரிக்காய் எல்லாமே வந்து நான் எடுத்துட்டேன். புதுசாக 2 நாற்று வைக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்துருக்கேன். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா தவசிக்கீரை, நம்ம மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நமக்கு முருங்கை இலையில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே அளவுக்கு சத்து வந்துட்டு அவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு இந்த கீரையிலையுமே இருக்குது. ஸோ விதையில் இப்போ வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு நாற்று கிடச்சிது. ஸோ நாற்றுலேயே வந்து நம்ம இது பண்ணி வளர்க்கலாம் அப்படின்றக்காக இதுவும் வாங்கியிருக்கேன். 30 rupees அந்த ரேஞ்ச் தான் இது வந்துச்சு. ஓகே தான். இந்த இது வாங்கின நர்சரியில் இன்னும் நான் அகத்திக்கீரை அதெல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதெல்லாம் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதனால் இதுவும் வந்துட்டு நல்லாவே வளரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு போகன்வில்லாவில் இது ஒரு கலர் லைக் ஒரு ஆரஞ்சு அண்ட் பிங்க் ஷேட் வந்த மாதிரி ஒரு கலர். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா நான் அக்ரியில் தான் வாங்கினேன். ஸோ அக்ரியில் வாங்கின செடி ஒரு 4-5 செடி வாங்கினேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 rupees அந்த ரேஞ்ச் தான் வருது. ஸோ எது எடுத்தாலும் 25 rupees தான் அங்கே வாங்குறது. ஆனால் என்னென்னா இப்போதைக்கு கொரோனா டைமுங்கனால கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் நமக்கு நார்மல் ஆனதுக்கப்புறம் வேணால் நிறைய பழமரக்கன்றுகள்லாம் வந்துட்டு அங்கே வந்து விலை கம்மி அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் போன டைமில் அது இல்லை. ஸோ இருந்தது எனக்கு நான் தேடிட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் இருந்தனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுவும் பார்த்துட்டிங்கன்னா
இதில் போகன்வில்லாவில் பிங்க், இதுவும் வந்து 25 rupees தான், பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு இதுவும் ஒரு செம்பருத்தி, 2 செம்பருத்தியில் இது என்ன கலர்னு எனக்கு தெரியல. ஸோ 25 rupeesக்கு வந்துட்டு இந்த செடி வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து கனகாம்பரத்தில் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் வருது. ஸோ இது ஒன்று நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு செவ்வரளி, நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது செவ்வரளி அப்படின்னாங்க. நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் காமிச்சு இந்த கலர் தான் வரும் அப்படின்னாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 25 rupees மட்டும்தான். அண்ட் இது வந்துட்டு வயலட் மல்லி. ஸோ உங்களுக்கு தெரியுதா அது எப்படி இருக்குது அப்படின்றது. நமக்கு ஜாதிப்பூ முல்லைப்பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி கலர் மட்டும் வயலட் கலரில், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு 70 rupees அப்படின்னு நான் வாங்கினேன். மேபி ஒரு 100க்குள்ளே இருந்தால் பெஸ்ட் ப்ரைஸ் தான், எதுவும் பிரச்சனை இல்லை. அதே போல் இது நமக்கு லோக்கல் நர்சரியில் வாங்கினதுனால நான் வாங்கிட்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக வெயிலே வச்சுட்டேன். நிறைய புது துளிர்கள் வந்திருக்கு. இதோ இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு புது துளிர்கள் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு நல்லா இதாக தான் தெரியுது. இது வந்துட்டு மரவள்ளி கிழங்கு. நமக்கு அந்த கட்டிங்ஸில் இருந்தாலே நம்ம வளர்க்கலாம். எனக்கு கட்டிங்கில் அவங்க நாற்று போட்டு வச்சுருக்காங்க ஒரு 10 rupees அப்படின்ற ரேஞ்சில். ஸோ இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா வெறும் பழமர கன்று தான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டட். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு ஸ்ட்ராபெரி கொய்யா. நமக்கு குட்டி குட்டியாக வந்துட்டு சின்ன சின்ன பீட்ரூட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காய்க்கக்கூடியது. இது வந்துட்டு வெளியில் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா லைக் 300, 500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது. நமக்கு ஒரு 100 to 200 to 50 அந்த ரேஞ்ச் இருந்தாலே வந்துட்டு ஓகே, ரீசனபிள் ப்ரைஸ் தான். பட் நான் இதை வந்துட்டு வெறும் 100 rupeesக்கு வாங்கினேன். ஓகேங்களா? ஆனால் வந்து ஒரு 1 feetக்குள்ளே தான் இருக்குது. பட் ஓகே, நம்ம வளர்த்துக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செரி, குட்டி குட்டியாக செரி வரும் இல்லையா, கொஞ்சம் புளிப்பாக வர மாதிரி. ஸோ அந்த செரி இது வந்துட்டு மாடி தோட்டத்தில் வைக்கிறக்காக. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிராஃப்டட் வெரைட்டி தான். நமக்கு வாங்கி ஒரு 6 months அப்படிங்கும் போதெல்லாம் நமக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா 50 rupees அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு. ஸோ 50 to 150 ரேஞ்ச் இருந்தாலே வந்துட்டு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸ் இருக்கும். எதனால் அப்படின்னா அவங்களோட கிளைமேட்டுக்கு எது செட் ஆகும், எது செட் ஆகாதுன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே ரேஞ்சில் கிடைக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைக்கவும் கிடைக்காது. அண்ட் இது வாழையில் இது நேந்திரம் பழம், அந்த வெரைட்டி ஒரு 70 rupees அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. இது நம்ம மாடியில் வச்சு வளர்க்குறதுக்கு ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நம்ம தாராளமாக வாங்கலாம். இது எதனால் அப்படிங்கும்போது இந்த சீசனில் நமக்கு ரொம்ப நல்லாவே வளரும். நம்ம வாங்கிட்டு வெயில் டைம்லலாம் வாங்கிட்டு வந்துட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கருகி போகிற மாதிரி வாடி போயிடும், செடி இறந்துரும், அந்த பிரச்சனை இருக்கும். பட் இந்த டைமில் நம்ம வாங்கி வைக்கும்போது நமக்கு வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பனி டைம் அப்படிங்கும்போது சீக்கிரமாக வேர் பிடிச்சி துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரிஸ்க் எதுவும் இருக்காது. ஸோ அதுக்கான அடுத்த சீசனில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜான்வரியிலேருந்து நமக்கு எந்தெந்த மரம் காய்க்குமோ அது எல்லாமே நார்மலாக அதோட சீசனை ஸ்டார்ட் பண்ணிக்கும். அந்த டைமில் நம்ம அது வேர் பிடிக்கணும், வளரணும், நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண தேவை இருக்காது. ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கலெக்ஷன்ஸ் ஏதாவது இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட இந்த டைமில் நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.